முன்னாள் நீதிபதி கூட ஒரு பைட் குடுத்திருந்தார்ல சார். இப்போ தேர்தல் முடிவு எதுவா இருந்தாலும் அந்த மனநிலை ஏத்துக்கிற மாதிரி இளைஞர்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார்கள். அதனுடைய நோக்கமும் தாவேக்காவ சேர்ந்தவங்களுக்கு தான் அவர் சொல்றாருங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா பெரும் தோல்வி ஆயிட்டாலோ, இல்ல எதிர்பார்த்த மாதிரியான வெற்றி இல்லனாலோ, அதை ஏத்துக்கிற மனப்பான்மையில இளைஞர்கள் இருக்கணும். எந்த ஒரு தவறான நடவடிக்கைக்கும் கரெக்ட். போயிடக்கூடாது அப்படின்னு. அது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? அது கரெக்ட் தானா? ஏன்னா இவங்க ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையா செட் பண்ணியிருப்பாங்க. ம். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஒரு சூப்பர் ஹீரோ மாரி நினைச்சிட்டு ம். இருக்காங்க. ம். விஜய் வந்தாருன்னா எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிருவாரு. இப்ப யாராவது விமர்சனம் பண்ணாங்களா, "உங்களுக்கெல்லாம் தலைவர பத்தி தெரியாதுடா. மே 4த் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும்." ஸோ அவங்கள பொறுத்தளவுல விஜய் ஏதோ ம். சூப்பர் ஹியூமனா அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ம். உலகத்துல யாரும் சூப்பர் ஹியூமன்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க ஒரு ஸ்டாரா ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளுக்கு ஏற்படக்கூடிய அதே பிரச்சனைகள் உங்களுக்கும் ஏற்படும். நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் சரி, அது ஏற்பட தான் செய்யும். இப்ப எம்ஜிஆர்லாம் உள்ள வராருன்னா, அவருக்கு பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு. அரசியல்ல பயணம் பண்றாரு. அதுக்கப்புறமும் கரெக்ட்டான ஒரு கால சூழல்லாம் இருக்கும்போது அவர் அரசியலுக்குள்ள வராரு. ம். குறிப்பா காங்கிரஸ வீழ்த்துறாங்க. அ ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த திமுக பவருக்கு சிச்சுவேஷன் வராங்க. அமைஞ்சது எம்ஜிஆர் அவர்களுக்கு. அப்புறம் திமுக பவருக்கு வந்ததுக்கப்புறம் அதிமுகவுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு. ம். திமுகவை கவுண்டர் பண்ணணுன்ற ஒரு தேவை ஏற்படுது. அந்த இடத்துல கரெக்ட்டா அதிமுக போய் அதிமுக இறங்குறாங்க. வந்து உட்கார்றாங்க. எம்ஜிஆர் வராரு. இங்க நீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஸோ பிரதானமா 2 திராவிட கட்சிகள் இருக்காங்க.